தீபாவளிக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, பிரின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ரிவ்யூஸ் கரெக்டாக இல்லை, எல்லாம் இது தப்பாக இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ நான் வந்து யோசிச்சிட்டே போனேன், சரி ஓகே கதை தப்பாக நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம், நம்ம கரெக்டான ஸ்டோரியை சூஸ் பண்ணல, இதை இப்படி சரி பண்ணியிருக்கணும் அந்த ஒன் டே ஃபுல்லாக நான் யோசிச்சிட்டே இருந்தேன். பை ஈவினிங்லாம் வந்து சரியில்லை அப்படின்றது வந்துடுச்சு. அப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த படம் நல்லா இருந்திருக்கலாம், கதை சரியில்லை, இது இப்படி இருந்துக்கலான்ற ரிவ்யூ மாறி அது அப்படியே எப்படி மாறிடுச்சுன்னா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இவன் இதோட அவுட்டு, காலி, இப்படி நிறையா கேட்க ஆரம்பிச்சிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஒரு சூழ்நிலையில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன். அந்த டைம் கரெக்டாக வந்து ஒரு எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தரோட தீபாவளி கெட் டுகெதருக்காக நான் அங்கே போனேன். நான் அங்கே போய் அந்த டோர் ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே நுழைஞ்சா அங்கே தலை அஜித் சார் அங்கே இருந்தாங்க. எனக்கு நான் அப்படி ஒரு மனநிலையில் போனால் சார் அங்கே நின்றுட்டு ஃபஸ்ட்டு கை கொடுத்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை வந்து வெல்கம் டு பிக் லீக் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நான் சார் அப்படின்னு கேட்டேன், வெல்கம் டு பிக் லீக் அப்படின்னாங்க. நான் சாரையே பார்த்தேன். உங்களுடைய க்ரோத்தை பார்த்து நிறையா பேர் இன்செக்யூர்டாக இருக்காங்கன்னா, யூ ஆர் இன் டு பிக் லீக், வெல்கம்.